Ray optics topic le neat type question பார்க்கலாம் பாருங்க. A ray of light is incident at an angle of 60 degree on one face of a prism of angle 30 degree. The ray emerging out of the prism makes an angle of 30 degree with the incident ray. The emergent ray is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க கொஸ்டின்ல வந்து இப்போ வந்து ஒரு பிரிசம் இருக்கு, இப்படி இருக்கு, இங்க வந்து நார்மல் லைன் எடுத்துங்க. இந்த இன்சிடென்ட் ரே இருக்கு இல்லைங்களா, திஸ் இன்சிடென்ட் ரே மேக்ஸ் ஆங்கிள் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து 60 டிகிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த லைட் ரே வந்து இப்படி என்ன ஆகுதுன்னா இந்த பிரிசம் வெளியே பாஸ் ஆயிட்டு அடுத்து ஒரு நார்மல் லைன் அப்படின்னு எடுத்துட்டு இங்க வந்து லைட் ரே இப்படி வரதா அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் 60 டிகிரின்னு சொல்லிட்டு ஆன் ஒன் ஃபேஸ் ஆஃப் ஏ பிரிசம் ஆஃப் ஆங்கிள் 30 டிகிரி சொல்லியிருக்காங்க. அப்ப ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் 60 டிகிரி கொடுத்துட்டு பிரிசம் ஆங்கிள் வந்து 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் ஆஃப் பிரிசம் the ray emerging out of the prism makes an angle of 30 degree with the incident ray சொல்லியிருக்காங்க. அப்படின்னா angle of deviation, அதாவது angle of emergent, அதாவது வந்து emergent ray with the angle made with incident ray என்றது angle of deviation. அப்ப angle of deviation வந்து 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு emergent angle எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ emergent angle பத்தி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா ஆங்கிள் ஆஃப் பிரிசம் பிளஸ் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் பிளஸ் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ட் தெரியும். ஓகேங்களா, இதுல இருந்து ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ட் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் பிரிசம் பிளஸ் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் மைனஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அப்படின்னு வருது. இங்க ஆங்கிள் ஆஃப் பிரிசம் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 30 டிகிரி கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் 30 டிகிரி கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஆன்சர் எவ்வளவு வருது பாத்தீங்கன்னா 0 டிகிரின்னு வருது. ஸோ எமர்ஜென்ட் ஆங்கிள் 0 டிகிரி அப்படின்னு எடுத்தோம்னா அப்போ எமர்ஜென்ட் ரே வந்து எப்படி இருக்கணும்னா வந்து எலாங் தி நார்மல், ஏன்னா இதுதான் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ட்னு எடுத்துங்க. எமர்ஜென்ட் ஆங்கிள் 0னா வந்து எலாங் தி நார்மல் வரணும், அப்படின்னா பர்பெண்டிகுலர் டு தி ஃபேஸ் த்ரூ விச் இட் எமர்ஜ் அவுட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ வந்து எலாங் தி நார்மல் வருதுன்னா அப்போ நார்மல் டு தி ஃபேஸ் த்ரூ விச் இட் எமர்ஜஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. When light rays are incident on a prism at an angle of 45 degree, the minimum deviation is obtained. If refractive index of the material of the prism is √2, then the angle of prism is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னா வந்து கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து 45 டிகிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து √2 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் ஆஃப் பிரிசம் வந்து கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா μ = sin i by sin r அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? சரி, இப்போ வந்து மினிமம் டிவியேஷன் கண்டிஷன்ல வந்து ஆங்கிள் ஆஃப் பிரிசம் இஸ் ஈக்குவல் டு டுவைஸ் தி ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். அப்போ ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் பிளேஸ்ல a/2 போட்டுக்கலாம். சரி, இப்போ இந்த ஃபார்முலால r கண்டுபிடிச்சிட்டு அடுத்து r a இஸ் ஈக்குவல் டு 2rன்னு போட்டோம்னா நமக்கு ஆங்கிள் ஆஃப் பிரிசம் கிடைச்சிரும். ஓகே, இப்போ μ வந்து √2 தானே கொடுத்துருக்காங்க, தட் இஸ் ஈக்குவல் டு sin i ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் 45 டிகிரி கொடுத்துருக்காங்க டிவைட் பை sin r னு போட்டுக்குங்க. சரிங்களா, அந்த sin r லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. sin r இஸ் ஈக்குவல் டு sin 45 வந்து 1/√2 வருது. இங்கிட்ட இருக்கிற இந்த ரூட் இங்க கொண்டு வந்துருங்கப்பா. அப்ப இன்டு √2. ஸோ 1/√2 இன்டு 1/√2 வந்து 1/2. sin r இஸ் ஈக்குவல் என்ன வருதுன்னா 1/2 வருது. ஸோ தட் r ஈக்குவல் டு 30 டிகிரி. ஏன்னா sin 30 தான் 1/2 வரும். நமக்கு ஆங்கிள் ஆஃப் பிரிசம்க்கு என்ன ஃபார்முலா 2 இன்டு r தெரியும். 2 இன்டு r வந்து 30 டிகிரின்னு வந்திருக்கு. ஸோ 2 இன்டு 30 வந்து 60 டிகிரி. ஸோ தட் ஆங்கிள் ஆஃப் பிரிசம் இஸ் 60 டிகிரி. ஹென்ஸ் செகண்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A ray of light passes through an equilateral glass prism in such a manner that the angle of incidence is equal to the angle of emergence and each of these angle is equal to 3/4 of the angle of prism. The angle of deviation is dash அப்படின்னு क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும்னா angle of incident is equal to angle of emergent is equal to 3/4 of the angle of prism அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க ஈக்குவேட்டரல் கிளாஸ் பிரிசம் சொல்லியிருக்காங்க இல்லையா, அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் பிரிசம் வந்து 60 டிகிரின்னு வரும். அப்போ வந்து இது வந்து 3/4 ஆஃப் 60 டிகிரின்னு போடும்போது என்ன வரும்னா 64 கேன்சல் பண்ணா 15, 15 into 3 45. ஸோ தட் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி. அதே மாதிரி ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ட் இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்க 45 டிகிரி அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இங்க உங்களுக்கு வந்து ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் கேட்டிருக்காங்க. அப்போ ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். நமக்கு வந்து என்ன ஃபார்முலா தெரியும்னா I பிளஸ் E, அதாவது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் பிளஸ் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ட் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் பிரிசம் பிளஸ் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் ஃபார்முலா தெரியும். ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் 45 போடுங்க பிளஸ் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ட் 45 போட்டுங்க இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் பிரிசம் 60 டிகிரின்னு போடுங்க பிளஸ் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் போட்டுங்க. அப்போ 45 பிளஸ் 45 19 வருமா, மைனஸ் 60 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் போடுங்க. ஸோ தட் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் ஈக்குவல் டு 30 டிகிரி அப்படின்னு நமக்கு ஆன்சர் வந்து
fourth option கரெக்டான ஆன்சரா கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A ray of light is incident on an equilateral glass prism placed on a horizontal table. For minimum deviation, which of the following is true? ஆக்சுவலா வந்து ஒரு பிரிசம்ல லைட் பாஸ் ஆகும்போது டீவியேஷன் வந்து மினிமமா இருக்கணும்னா என்னென்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது பாருங்க. இது ஃபர்ஸ்ட் நார்மல் லைன், இது செகண்ட் நார்மல் லைன். இது ஃபர்ஸ்ட் நார்மல் லைன், ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல இருக்கிற நார்மல் லைன் ஃபர்ஸ்ட் நார்மல் லைன், செகண்ட் ஃபேஸ்ல இருக்குது செகண்ட் நார்மல் லைன் இருக்குங்க. ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்து வந்து இப்போ இன்சிடென்ட் ரே இப்படி வருது. இது PQன்றது இன்சிடென்ட் ரேன்னு எடுத்துங்க. QRன்றது ரிஃப்ராக்டட் ரே. QR வந்து ரிஃப்ராக்டட் ரேன்னு எடுத்துட்டு இது RSன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த இந்த ரிஃப்ராக்டட் ரே இருக்கு இல்லையா QR, இது வந்து parallel to base of the prism இருக்கணும். அப்படி இருந்தால் தான் மினிமம் டிவியேஷன். அதாவது மினிமம் டிவியேஷன் கண்டிஷன் என்னன்னா பார்த்தீங்கன்னா angle of incidence equal to angle of emergence. இந்த angle of incidence angle of emergence ஈக்குவலா இருக்கணும். அடுத்து angle made by refraction at two normal lines வந்து R1 R2 வரும். அந்த R1 equal to R2 அது ஒரு கண்டிஷன். அடுத்து வந்து இந்த QR லைன் இருக்கு இல்லைங்களா, அதாவது ரிஃப்ராக்டட் ரே that should be parallel to base of prism. அப்போ பேஸ் வந்து ஹாரிசான்டலா இருந்துச்சுன்னா அப்போ ஒரு ரிஃப்ராக்டட் ரே வந்து ஹாரிசான்டலா இருக்கணும். ஸோ தட் இந்த QR வந்து parallel to base of the prism இருக்கும். அது வந்து ஹாரிசான்டல் சொல்லிடுறோம். அப்படி இருந்தா மினிமம் டிவியேஷன் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. In a thin prism of glass, refractive index 1.5. Which of the following relations between the angle of minimum deviations and the angle of prism R will be correct அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா வந்து இந்த Rன்றது angle of refraction வரணும் இல்லையா, இது angle of prism வராது. so that angle of refraction எழுதிக்கலாம். angle of refraction எழுதிக்கலாம். அண்டர் மினிமம் டிவியேஷன் கண்டிஷன்ல வந்து என்ன பாத்தீங்கன்னா angle of prism equal to 2R ன்னு தெரியும் உங்களுக்கு. இங்க வந்து thin prism சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, thin prism அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த thin prismக்கு டீவியேஷனுக்கு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா deviation equal to mu minus 1 into angle of prism அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா, இப்போ mu வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்க 1.5. ஸோ deviation is equal to mu வந்து 1.5 minus 1 into a வந்து 2R ன்னு போட்டுக்கலாம். இந்த 1.5 minus 1 வந்து 0.5, அது 1/2 ன்னு போட்டுட்டு into 2R ன்னு போட்டுங்க. அப்போ 2 கேன்சல் ஆயிருதா. so that deviation is equal to R அப்படின்னு கிடைக்குது. so that fifth questionக்கு என்ன ஆன்சர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The refractive index of a prism for monochromatic wave is √2 and its refracting angle is 60 degree. For minimum deviation, the angle of incidence will be dash அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம எழுதிக்கலாம் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூ வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாருப்பா, மியூ வந்து √2ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த ஆங்கிள் ரிஃப்ராக்டிங் ஆங்கிள்ன்றது ஆங்கிள் ஆஃப் பிரிசம். ஸோ ஆங்கிள் ஆஃப் பிரிசம் இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மினிமம் டிவியேஷன், ஃபார் மினிமம் டிவியேஷன் சொல்லிட்டு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வில் பி டேஷ்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்க. மினிமம் டிவியேஷன் கண்டிஷன்ல என்ன பண்ணலாம்னா a இஸ் ஈக்குவல் டு 2R போட்டுக்கலாம், r இஸ் ஈக்குவல் டு a/2 போட்டுக்கலாம். உங்களுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஃபார்முலா mu ஈக்குவல் டு sin i by sin r னு வரும் இல்லைங்களா, sin r வரும், r பிளேஸ்ல a/2 போட்டுக்குங்கப்பா. இப்போ mu எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா √2 சப்ஸ்டிட் பண்ணிருங்க, இஸ் ஈக்குவல் டு sin i டிவைட் பை இங்க sin a/2 இருக்கு இல்லைங்களா, இந்த a/2 வந்து 60/2, அதாவது இந்த r ஈக்குவல் டு a/2 போடுறோம், a வந்து 60 போட்டு by2 போட்டோம்னா 13 வந்துருக்கு. அப்போ r பிளேஸ்ல 13 வச்சுங்க, sin 30. இந்த sin 30 வேல்யூ எவ்வளவு சொல்லுங்கப்பா, இந்த sin 30 வேல்யூ வந்து 1/2 கரெக்டுங்களா. ஸோ அப்போ √2 இஸ் ஈக்குவல் டு sin i இன்ட்டு இந்த 1 டிவைடட் பை 1/2 தானே, அந்த 2 மேலே போச்சுன்னா இங்க 2 வந்துடும். இந்த √2 இந்த 2 கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா √2 வருது. இதுல இருந்து sin i இஸ் ஈக்குவல் டு இந்த √2 லெஃப்ட் சைடு கொண்டு போயிருங்க, 1/√2 வந்துருது. இப்போ i ஈக்குவல் டு 45 டிகிரி போட்டாதான் sin 45 தான் 1/√2. ஸோ தட் சிக்ஸ்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 45 டிகிரி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The angle of minimum deviation for a prism of refractive index 1.5 is equal to the angle of prism. The angle of prism is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1.5 சொல்லியிருக்காங்க. அடுத்து angle of minimum deviation for a prism of refractive index 1.5 is equal to angle of prism அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா angle of deviation is equal to angle of prism அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஆங்கிள் ஆஃப் பிரிசம் தான் கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அண்டர் மினிமம் டிவியேஷன் கண்டிஷன் ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா sin a பிளஸ் டிவியேஷன் மினிமம் டிவியேஷன் டிவைட் பை 2 டிவைட் பை sin a/2, இதுதான் ஃபார்முலா நமக்கு. ஓகேங்களா. இப்போ இந்த a பிளஸ் டெல்டா இருக்கு இல்லைங்களா, இந்த டெல்டா பிளேஸ்ல நம்ம ஏன்னு போட்டுக்கணும்.
அப்போ போட்டோம்னா a plus a வந்து 2a by 2 வந்து a வந்துருது. So that mu is equal to sin a by sin a by 2. sin a க்கு வந்து ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா இருக்கு. sin a க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா 2 into sin a by 2 into cos a by 2 இந்த ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா இருக்கு. ஸோ அதை sin a பிளேஸ்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ சப்ஸ்டிட் பண்ணா 2 into sin a by நல்லா பாருங்க sin a by 2 into cos a by 2 சரிங்களா டிவைட் பை இந்த sin a by 2 சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ இந்த sin a by 2 இந்த sin a by 2 கேன்சல் பண்ணிருங்க. இந்த மியூ வேல்யூ வந்து 3/2ன்னு போட்டுங்கப்பா. மியூ வேல்யூ 3/2 போட்டு இஸ் ஈக்குவல் டு 2 into cos a by 2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இந்த 2 இந்த கீழே கொண்டு வந்துட்டோம்னா அப்போ cos a by 2 என்ன வருது பார்த்தீங்கன்னா 3/4ன்னு வருது. 3/4ன்னு வருது. ஓகேங்களா, 3/4ன்னு வருது. அப்போ இந்த a by 2 cos 3/4 cos theta of 3/4ன்னா theta என்ன வரணும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த கேஸ்ல வந்து 42 டிகிரி அப்படின்னு வரணும். அப்போ a is equal to 84 டிகிரின்னு வரும். சாரி, இங்க 41 டிகிரி வரும். அப்போ a வந்து 82 டிகிரி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ தட் இந்த கொஸ்டின்ல ஆங்கிள் ஆஃப் பிரிசம் வந்து 82 டிகிரி அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. When light of wavelength lambda is incident on an equilateral prism kept in its minimum deviation position, it is found that the angle of deviation equal to the angle of prism itself. The refractive index of the prism for the wavelength lambda is then dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ல வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா sin a plus delta by 2 டிவைட் பை sin a by 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இங்க என்ன கொஸ்டின் சொல்லியிருக்காங்கன்னா ஈக்குவலேட்ரல் பிரிசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டர் மினிமம் டிவியேஷன் பொசிஷன் it is found that angle of deviation equal to angle of prism. அடுத்து ஈக்குவலேட்ரல் பிரிசம்னா அப்ப a equal to 60 டிகிரி, அதாவது a equal to டெல்டான்னு சொல்லிட்டாங்க. அப்ப டெல்டா டிவியேஷன் equal to 60 டிகிரி வரும். அப்ப இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணும்போது mu is equal to sin a வந்து 60 plus 60 by 2ன்னு போட்டுட்டு டிவைட் பை sin 60 by 2 போடணும். அப்போ நியூமரேட்டர் 60 plus 60 120 by 2 வந்து sin 16 வருதா. ஸோ sin 16 போட்டுட்டு டினாமினேட்டர் 60 by 2 வந்து 13 போட்டுங்க sin 30. sin 60 வந்து √3 by 2ன்னு வருது. sin 30 1 by 2ன்னு போட்டு 2 கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் mu is equal to √3. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து √3ன்னு கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டிஸ்பர்சிவ் பவர் டிபெண்ட்ஸ் அப்பான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா டிஸ்பர்சிவ் பவர் ஆஃப் தி பிரிசம் இஸ் ஈக்குவல் என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இது வந்து ஆங்குலர் டிஸ்பர்ஷன் பை டீவியேஷன் ஃபார் மீன் லைட் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்படி எடுத்தோம்னா ஆங்குலர் டிஸ்பர்ஷனுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மியூ வி மைனஸ் மியூ ஆர் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஃபார் வயலட் மைனஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ரெட் இன்ட்டு ஆங்கிள் ஆஃப் பிரிசம் டிவைடட் பை டீவியேஷன் ஃபார் மீன் லைட் வந்து மியூ மைனஸ் 1 இன்ட்டு ஏ அப்படின்னு போட்டுக்கணும். ஏ கேன்சல் ஆயிருதா. அப்படின்னா டிஸ்பர்சிவ் பவர் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் என்ன வந்திருக்கு பாருங்க ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தானே டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதனால இட் இஸ் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அப்படின்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நேச்சர் ஆஃப் தி மெட்டீரியல். அப்படின்னா டிஸ்பர்சிவ் பவர் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் மெட்டீரியல் ஆஃப் தி பிரிசம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, ஏன்னா இங்க டிஸ்பர்சிவ் பவர் ஒமேகா வந்து டிபெண்ட்ஸ் ஆன் மியூ மட்டும் தான் இருக்கு ஃபார்முலால. அதனால மெட்டீரியல் ஆஃப் தி பிரிசம் மட்டும் டிபெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A thin prism P1 with angle 6 degree and made from glass of refractive index 1.54 is combined with another thin prism P2 of refractive index 1.72 to produce dispersion without deviation. The angle of prism P2 will be dash ன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா வந்து டோட்டல் டீவியேஷன் ப்ரொடியூஸ்டு ஜீரோவா இருக்கணும். ஏன்னா வித்தவுட் டீவியேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித்தவுட் டீவியேஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரிசம் செகண்ட் பிரிசம், ஃபர்ஸ்ட் பிரிசம் ப்ரொடியூஸ் பண்ணது டிவியேஷன் டெல்டா 1, செகண்ட் பிரிசம் ப்ரொடியூஸ் பண்ற டிவியேஷன் டெல்டா 2 ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கிறோம். ஓகேங்களா, அப்புறம் டிவியேஷன் ப்ரொடியூஸ் பை ஃபர்ஸ்ட் பிரிசம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் டிவியேஷன் ப்ரொடியூஸ் பை தி செகண்ட் பிரிசம் எடுத்துக்கணும். டிவியேஷனுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மியூ மைனஸ் 1 இன்ட்டு ஏ. இது வந்து ஃபர்ஸ்ட் பிரிசம் பார்த்தா மியூ 1 மைனஸ் 1 இன்ட்டு A1 first prism equal to minus of mu2 minus 1 into A2 போடணும். இந்த மைனஸ் எதை சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரிசம் உடைய ஆங்கிள் ஆஃப் பிரிசம் அப்போர்டு இருந்துச்சுன்னா A1, அடுத்த பிரிசம் உடைய ஆங்கிள் ஆஃப் பிரிசம் டவுன்வர்ட் இன்வெர்டடா இருக்கணும். அதுதான் இந்த மைனஸ். ஸோ அதனால இந்த மைனஸை ஃபார்முலால இருந்து நம்ம விட்டுருவோம். இப்போ வந்து 1.54 பாத்தீங்கன்னா அது mu1 வச்சுங்க, 6 டிகிரியை வந்து A1 எடுத்துங்க, 1.72 வந்து mu2 எடுத்துங்க,
செகண்ட் பிரிசம், ஆங்கிள் ஆஃப் பிரிசம் செகண்ட் பிரிசம் இது வந்து கொஸ்டின் மார்க் அப்படின்னு எடுத்துங்க. அப்போ மியூ ஒன் வந்து 1.54 மைனஸ் 1 இன்ட்டு A1 வந்து 6 டிகிரின்னு போட்டுட்டு இஸ் ஈக்குவல் டு மியூ டூ வந்து 1.72 போட்டு மைனஸ் 1 போட்டு இன்ட்டு A2ன்னு போட்டுங்க. இப்போ இதுல இருந்து A2 இஸ் ஈக்குவல் என்ன வரும்னா இந்த 1.54 மைனஸ் 1 வந்து 0.54 இன்ட்டு 6 டிகிரி கரெக்டுங்களா, டிவைட் பை இந்த 1.72 மைனஸ் 1 இங்க இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ என்ன வரும்னா 0.72 அப்படின்னு கிடைக்கும். இந்த 0.54 0.72 கேன்சல் பண்ணா இங்க 3 இங்க 4 வரும். இந்த 4 இந்த 6 டிகிரி கேன்சல் பண்ணா 1.5 டிகிரி வரும். இந்த 1.5 டிகிரி இன்ட்டு 3 மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 4.5 டிகிரின்னு வருதா. 4.5 டிகிரின்றது 4.5 டிகிரின்னு அர்த்தம். அப்போ 4 டிகிரிக்கு டிகிரின்னு போட்டு ஆஃப் டிகிரிக்கு 30 மினிட் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஸோ தட் 4 டிகிரி 30 மினிட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சரா எடுத்துக்கணும்.